இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டலுக்கு குடியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க நான் சொல்கிறது புரியும். என்னென்னா, கார் பார்க்கிங்க்கு ஒரு ப்ளேஸ் இருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ப்ளேஸ் இருக்கும். ஆனால் இந்த சொந்த வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் கார் பார்க்கிங் ஒரே இடத்துல அதே இடத்துல பர்மனெண்ட்டாக வச்சுப்பாங்க. ஆனால் அந்த வாடகைக்கு வந்து குடியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் கார் பார்க்கிங் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே நிறுத்திக்கணும். ஒரே இடத்துல பர்மனெண்ட்டாக நிறுத்திட்டாங்கன்னு வந்து வைங்களேன், இந்த சொந்த வீட்டுக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஒரு எலக்ட்ரிக் பைக்கு அதுக்கு சார்ஜ் போட விடமாட்டேன்ட்டாங்க. அதாவது சொந்த வீட்டுக்காரங்க கேட்லேருந்து என்ட்ரி ஆனோன்னா அவங்க வீட்டில் போய் ஏறி உட்கார்ற வரைக்கும் கண்ணுக்கு எட்டின பொருளெல்லாம் அவங்க பொருளாக தான் இருக்கணும். இடையில அந்த வாடகைக்கு குடியிருக்கிறவங்களோட பொருளாக இருந்தது, சைக்கிளு, பைக்கு, காரு, இந்த மாதிரி ஏதாவது பொருளெல்லாம் இருந்ததுன்னு வைங்களேன், அவ்வளோதான். நீ எப்படி அங்கே வைக்கலாம், நீ எப்படி இங்கே வைக்கலாம், சார்ஜ் போட்டதுக்கப்புறமா எடுத்து வெளியே வைக்க வேண்டியதானே, நீ ஏன் அங்கேயே வச்சுருக்க, எல்லாம் பர்மிஷன் கேட்டு பக்காவாக தான் வச்சுருப்போம். இருந்தாலும் வாடகை வீட்டுக்காரங்க சொந்த வீட்டுக்காரங்களுக்கு அடங்கி தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் இங்கே எழுதப்படாத ரூல்ஸ். இங்கே அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் குடி வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேதனையெல்லாம் புரியும். இவங்க தீப்பெட்டி பாக்ஸு சைஸில் அப்பார்ட்மெண்ட்டில் சொன்னால் கோச்சிக்குவாங்க. தீப்பெட்டி பாக்ஸு சைஸில் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வீட்டை வாங்கிக்கிட்டு இவங்க இந்த ஆட்டம் போடுறாங்களே, ஊருக்கு வீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கவங்கலாம் என்ன ஆட்டம் போடுவாங்க. ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு இவங்க கொடுக்குற அளப்பறைக்கு அளவே இல்லை. அங்கே செப்பல் ஸ்டாண்டு அங்கே வைக்காத, காரை இங்கே வைக்காத, டூ வீலர் இங்கே வைக்காத, சைக்கிளை அங்கே வைக்காத, ரூல்ஸு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதிகாரத்தை பறக்க விட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு எப்போ தான் ஒரு விடிவு காலம் வருமோ தெரியல.